ஹே தேர், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ் காலேஜ் பிளேஸ்மெண்ட் அ ஸ்கேம்? வாட் ரியலி ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்? Why do IT companies come to your college every year? And most importantly, is your future being manipulated without you even knowing it? ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா, தி ஐடியல் வர்சஸ் தி ரியாலிட்டி. Let's start with the ideal scenario. Every college promotes this dream. Study well, get into a good college, sit for placements, get a high paying job, life is set. But here is the truth, that dream is not the same for everyone. ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் காலேஜஸ் வந்து அவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் தான் வந்து காட்டுவாங்க. அவங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன, அவங்களோட லோவஸ்ட் பேக்கேஜ் என்னன்றதை ரிவீலே பண்ண மாட்டாங்க. They'll tell you one student got 32 LPA. பட் அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, 80 to 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2.4 LPAலேருந்து 3.4 LPAக்குள்ளே பிளேஸ் ஆயிருப்பாங்க. அதை பற்றி அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. இந்த 80 to 90% ஆஃப் த பீப்புள் வந்து பல்க் ஹைரிங் ஐடி கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருப்பாங்க. பட் அதை பற்றி அவங்க அட்வர்டைஸே பண்ண மாட்டாங்க. ஓகே, இஸ் இட் ராங்? நாட் ரியலி, பட் இட் இஸ் மிஸ்லீடிங். காலேஜஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு ப்ராடக்டாக தான் பார்க்குறாங்க. பட் பிஹைண்ட் த சீன்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் அ நெகோசியேஷன், நாட் ஆல்வேஸ் இன் யோர் ஃபேவர். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் ரியலி ஹேப்பன்ஸ் பிஹைண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. Placements are often not about your skills. They are about just filtering. Yeah, companies உங்கள் காலேஜுக்கு வருவாங்க, but they are not here to find the talent. They are here to find the people who can be trained easily and cheaply. ஸோ இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த டயர் 2 அண்ட் டயர் 3 காலேஜஸ் வந்து இந்த பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மாஸ் ரெக்ரூட்டர்ஸ் லைக் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, அக்சென்ச்சர் இதெல்லாம் வந்து வருவாங்க. அண்ட் இவங்களோட பேசிக் க்ரைட்டீரியா என்னவா இருக்கும் அப்படின்னா, 60% இன் 10th அண்ட் 12th இன் டிகிரி. இது மூணுத்துலேயும் வந்து 60% பேசிக் க்ரைட்டீரியாவே வச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். அதில் வந்து மோஸ்ட்டாக வந்து லாஜிக், இங்கிலீஷ், பேசிக் கோடிங் அதை பற்றிலாம் இருக்கும். ஃபாலோட் பை ஹெச்ஆர் ரவுண்ட் ஆர் டெக்னிக்கல் ரவுண்ட் இது மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஸோ ஆர் தே செலக்டிங் த பெஸ்ட் கேண்டிடேட்ஸ்? அஃப்கோர்ஸ் நோ. தே ஆர் ஜஸ்ட் ஃபில்டரிங் ஹூ இஸ் ட்ரெயினபிள் அண்ட் லோ ரிஸ்க். ஜாயினிங் டைம் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். சம் கேசஸில் வந்து 6 to 12 months கூட நீங்கள் ஜாயினிங் லெட்டருக்காக வெயிட் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். நீங்கள் அந்த ஜாயினிங் லெட்டர் ஆக்சுவலாக உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டே உங்களுக்கு இருக்காது, சுத்தமாக போயிடும். நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி. ஸோ அடுத்தது, ஒய் கம்பெனி கம் டு யோர் காலேஜ்? சரி, நம்மளாம் யோசிப்போம்ல, பரவாயில்ல நம்ம காலேஜுக்கு கம்பெனியே தேடி வந்து இன்டர்வியூ வச்சு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? த ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள், காஸ்ட் அண்ட் கண்ட்ரோல். Hiring through colleges is cheaper and faster for companies. அதுதான் மெயின் ரீசன். அவங்க ஜாப் சைட்ஸில் இதை பற்றி போட வேணாம், ரெஸ்யூம்க்கு வெயிட் பண்ண வேணாம், ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேணாம், அதில் உட்காந்து நிறையா ஒர்க் பண்ண வேணாம், அதில் எஃபோர்ட்ஸே போட வேணாம். ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸாக காலேஜ்க்கு வந்து ஈஸியாக பிளேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி பல்க் ஹைரிங் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே வந்து காலேஜில் இருக்க பிளேஸ்மெண்ட் செல்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி வச்சுப்பாங்க. சம்டைம்ஸ் காலேஜஸ் ஈவன் சைன் MOUs வித் கம்பெனிஸ். MOU அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட் மாதிரி. இட்ஸ் நாட் அ லீகல் கான்ட்ராக்ட், பட் அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் த கம்பெனி வில் ஹையர், வாட் இஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் வில் பி, சேலரி ஸ்ட்ரக்சர் அண்ட் ஜாயினிங் டைம் லைன், சம்டைம்ஸ் ஈவன் அந்த ட்ரைனிங் சப்போர்ட் அது கூட இதில் இருக்கும். காலேஜஸ் இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து கமிட்மெண்ட் தருவாங்க. லைக் இத்தனை பீப்புள்ஸ் வந்து என்னோட காலேஜில் 60% மேலே இருக்காங்க. லைக் 10th 12th அண்ட் காலேஜோட செமஸ்டர் மார்க் எல்லாத்துலேயுமே வந்து 60% மேலே இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஹையர் பண்ணிங்கன்னா ஐடியாலாக உங்களுக்கு வந்து இவ்வளோ நம்பர்ஸ் வந்து உங்களால் வந்து ஈஸியாக ஹையர் பண்ண முடியும் எஃபோர்ட்லெஸ்ஸாக அப்படின்றத வந்து ஒரு நம்பராக கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே வந்து டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணி பல்காக ஹையர் பண்ணுறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து ஒரு கார்ப்பரேட் மைண்ட் செட் பொதுவாக. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃபன் லுக்கிங் ஃபார் குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி. அவங்களுக்கு வந்து ஒரு கேண்டிடேட் வேணும், அந்த கேண்டிடேட்டை லேட்டராக அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனால தான் மோஸ்ட்டாக ஹையர் பண்ணுற இந்த மாதிரி பல்க் ஹைரிங் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே வந்து பேக்கேஜை மினிமலாக வச்சிருப்பாங்க. லைக் ஒரு 2.4 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 2.8 LPAலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதிகபட்சம் ஒரு 4.4 4.5 LPA தாண்டாது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து வச்சிருப்பாங்க. நீங்கள் 4.4 LPA 4.5 LPA அப்படின்றதும் வந்து வேரியபிள் பே, போனஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். நீங்கள் எண்ட் ஆஃப் த டே அங்கே ஆக்சுவலாக உள்ளே போய் சேலரி வாங்கினீங்க அப்படின்னா 25,000 28,000 அந்த ரேஞ்ச் கூட வராது. ஸோ அதுக்கும் கம்மியாக வரும். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்சுவல் பேக்கேஜ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபோக்கஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, not on the innovation or top talent, it's on filling seats at low cost. For colleges this is a gold opportunity. More companies, better reputation, more admissions, more fees. இதுதான் பேசிக்கா பிளேஸ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்க விஷயம். ஸோ எஸ், there is a strong business relationship between IT companies and your college. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, the illusion of higher packages. Now let's talk about the higher package. Like
ஹையர் பேக்கேஜ் அப்படின்றது வந்து 10 LPA 20 LPA 30 ஈவன் சம் கேஸில் வந்து 40 LPA வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லுவாங்க. அது நம்ம கேட்கும்போது வாவ் செம்ம இல்லை அப்படின்னு தோணும். பட் அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி LPA வாங்குறதுலாம் ரேர். ஓகே, 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ பேட்ச் ஆஃப் 500+ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் இருக்கிறது CTC பேஸ்டு தான். அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போனஸு, வேரியபிள் பே இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அதனால் CTC பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் LPA வந்து ரொம்ப பெருசாக பார்த்துருந்தாலுமே இன்ஹான்ஸ் சேலரி ரியாலிட்டி அப்படின்னு வரும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் கம்பெனிஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில கம்பெனியில் வந்து 7.5 LPA அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்ஹான்ஸ் சேலரி பார்த்தா ஆக்சுவலாக ஒரு 45,000 46,000 அந்த மாதிரி தான் வரும். ஆல்சோ மோஸ்ட் டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இதெல்லாம் வந்து IIT, NIT அண்ட் IIITஸ்க்கு தான் மெயினாக போவாங்க. ஸோ பிகாஸ் இதெல்லாம் தான் வந்து டயர் 1 காலேஜஸ். டயர் 2 காலேஜ்க்குலாம் போக மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, போவாங்க. பட் அது வந்து ரேர் தான். டயர் 2லே ரொம்ப நல்ல காலேஜ் அப்படின்ற காலேஜ்க்கு மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் போவாங்க. அப்படியே பிரைவேட் காலேஜுக்கு இன்கேஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்தாலுமே அது வந்து ஒரு சப்போர்ட் ரோலுக்காக தான் இருக்குமே தவிர டாப் ரோலுக்கு வந்து இருக்காது. ஸோ காலேஜ் என்னதான் வந்து இவ்வளோ பேக்கேஜ் வந்து எங்கள் காலேஜில் வந்து படித்த பையனுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு ஆஃபர் பண்ணாலுமே நீங்கள் ஜாயின் பண்ண பிரான்ச்சில், நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜில், நீங்கள் ஜாயின் பண்ண பிரான்ச்சில் என்ன ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கவராக இருக்கலாம், இல்லை காலேஜ் இனிமேல் தான் நான் சேர போகிறேன், இந்த காலேஜில் நான் சேர போகிறேன், அங்கே பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, இவ்வளோ பேக்கேஜ் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு போய் சேர்றவராக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜில், நீங்கள் ஜாயின் பண்ணுற பிரான்ச்சில் என்ன ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். சம்டைம் நீங்கள் வந்து ஷாக் கூட ஆகலாம், இவ்வளோ கம்மியான பேக்கேஜுக்குலாம் வந்து பிளேஸ் ஆயிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ அது நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஈஸி, மெக்கு, ஐடி என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தாலுமே ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன உங்கள் பிரான்ச்க்கு அப்படின்றது வந்து உங்கள் காலேஜில் விசாரிங்க. ஓகே, வாட் இஸ் த ரியல் கோல் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்? ஃபார் கம்பெனிஸ் டு ஹையர் சீப் ட்ரெயினபிள் டேலண்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அதுவே ஃபார் காலேஜஸ் டு ஷோகேஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்ஸ் அண்ட் அட்ராக்ட் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் அ வே டு ஸ்டார்ட் யுவர் கெரியர். இங்கே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அதோட லைஃப் செட்டில்டு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஓவர் நைட். அது வந்து யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தான் நடக்கும், எல்லாருக்குமே அது நடக்காது. அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ யூஸ் இட் ஆஸ் அ லான்ச் பேட், டெவலப் ஸ்கில்ஸ், கெயின் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் கம்பெனி ஷிஃப்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து கொஞ்சம் இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சர்டன் இயர்ஸ்லேயே உங்களால் வந்து நல்ல பேக்கேஜை வந்து வாங்க முடியும். இப்போ நான் பிளேஸ் ஆகிட்டேன் ப்ரோ, என்னோட பேக்கேஜ் வந்து இவ்வளோ தான், 2.4 LPA, 3 LPA, 3.3 LPA, 3.5 LPA தான் என்னோட LPA, ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்ஹான்ஸ் சேலரி வந்து நான் விசாரிச்ச இன்ஜினியர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்போதைக்கு கிடைச்ச ஆஃபரில் போய் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயினிங் லெட்டர் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறாங்களோ அவ்வளோ நல்லது. இம்மீடியட்டாக போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி 1 year 2 year ஆனதுக்கு அப்புறமேட்டு மற்ற ரோலுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டு நான் வந்து வேறு தான் போவேன். நானே பார்த்துருக்கேன் காலேஜில் 3.3 LPA 3.4 LPA கிடைக்கும். பட் நான் இந்த பேக்கேஜ்லாம் போக மாட்டேன், நான் ஹையர் பேக்கேஜுக்கு மட்டும்தான் போவேன், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபரே வந்திருக்காது. ஸோ பெரிய ஆஃபர் கிடைக்கும், நாம் அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3.4 LPA ஆஃபரையும் விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. கிடைக்கிற ஆஃபரை எடுத்து சேஃப் கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். ஸோ is placement a scam? Honest answer is not really, but it's definitely oversold. Placement is not a guaranteed jackpot, it's just a system. இதில் மெயினாக பெனிஃபிட் அடையிறது காலேஜ், கம்பெனிஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து இதில் பெனிஃபிட் அடைவாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சிஸ்டம், இது வந்து ஒரு கேரண்டீட் ஜாக்பாட். இதில் போயிட்டா கண்டிப்பாக நம்ம வந்து லைஃப் செட்டில்டு அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு வராதிங்க. த பெஸ்ட் வே டு வின் என்ன அப்படின்னா, டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். லேர்ன் ரியல் வேர்ல்ட் ஸ்கில்ஸ். அது வந்து கோடிங்காக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம், கம்யூனிகேஷனாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். டூ இன்டர்ன்ஷிப்ஸ், ஒர்க் ஆன் ப்ராஜெக்ட்ஸ், பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. நம்ம வீடியோவில் எப்போவுமே சொல்கிறது இதுதான், ஸ்கில் டெவலப் பண்ணுங்கள், ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுங்கள், நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஜாப் கிடைக்கும். அண்ட் முக்கியமாக பி ரெடி டு கோ ஆஃப் கேம்பஸ் இஃப் நீடட் அண்ட் நெகோஷியேட் யுவர் ஒர்த். நம்ம சேனலில் போடுற வீடியோஸில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேபி இருந்திருக்கலாம். நம்மளே வந்து நிறைய டைம் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து இது பண்ணுவோம், லைக் பிளேஸ்மெண்ட் படிங்க, பிளேஸ்மெண்ட் வந்து விட்டுறாதீங்க, இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஸ்கில் படிங்க, பிளேஸ்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டினியூன்னு சொல்லுவோம். பட் ஏன் இந்த வீடியோ போட்டேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்னோட டிஎம்மில் வந்து கேட்டுருந்தாங்க, லைக் ப்ரோ நான் வந்து 6 months முன்னாடி இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனால், 8 months முன்னாடி இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆனால், இன்னுமே எனக்கு ஜாயினிங் லெட்டர் வரல, என் கம்பெனியில் காலேஜில் கேட்டால் எங்களுக்கு எதுவும் ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, கம்பெனிஸ்ட்டை கேட்டால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, கம்பெனி மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டோம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ஸோ நான் 6 months வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், 8 months ஜாயினிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க.
என்னோட கைண்ட் அட்வைஸ் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். அதிகபட்சம் 5 months 6 months, அதுக்கு மேலே ஜாயினிங் லெட்டர் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. வேறு கம்பெனி தேட ஆரம்பிச்சிருங்க. அதுதான் வந்து என்னோட பெஸ்ட் அட்வைஸ். பிகாஸ் நான் அப்படி தான் வெயிட் பண்ணேன். உங்களுக்கு தெரியும் எனக்கு டிசிஎஸ்ல ஆஃபர் இருந்துச்சு அப்படின்னு. வெயிட் பண்ணேன். நான் வந்து எப்போ எனக்கு ஆஃபர் கிடச்சிது அப்படின்னா மார்ச்சில் கிடச்சிது. மார்ச் 2023 கிடச்சிது. ஜாயினிங் லெட்டர் வரும்னு வெயிட் பண்ணேன். நவம்பர் வரைக்குமே எனக்கு வரல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அக்டோபர் வரைக்கும் வரல. அக்டோபருக்கு அப்புறமே நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேறு கம்பெனி. அப்படி ட்ரை பண்ணி தான் நான் இப்போ அமேசானில் வந்து வேலை கிடச்சி இப்போ ஓரளவுக்கு இருக்கேன். ஸோ அதனால் வெயிட் பண்ண வேணாம். ஜாயினிங் லெட்டர் கொடுப்பாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட் வச்சிங்க. பட் ஸ்டில் ஒரு 5 months 6 months அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வேறு கம்பெனி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுதான் என்னோட அட்வைஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மேபி கொஞ்சம் ஸ்லோவாக போர் அடிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் இது கொஞ்சம் பேருக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணேன். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பை பை.